ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம உப்பு உருண்டை தான் செய்ய போகிறோம். உப்பு உருண்டை கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து பச்சரிசி, புழுங்கலரிசி ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு அரைப்படி அளவுக்கு ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். அதாவது ரவா பார்த்துக்கு அரைச்சிருக்கேன். அடுத்து வந்து நம்ம வரமிளகாய், பச்சை மிளகாய் 1, வரமிளகாய் 4, அப்புறம் பெருங்காயத்தூள், கடலைப்பருப்பு, வெங்காயம் ஒரு 4 வெங்காயம், தேங்காய் அரை மூடி தேங்காவை நல்லா திருவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கு நான் மாவை நல்லா ரவா பதத்தில் அரைச்சிருக்கேன். அதுக்கு கொஞ்சமாக உப்பு, அதாவது மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டு வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுமாரி கொரகொரப்பாக. இப்போ நல்லா இதெல்லாம் கலந்து வச்சுட்டு நம்ம வெங்காயம்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். இதை நம்ம காலை டயத்துலேயே செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா குழந்தைங்க வருவாங்க, சாயங்கால டயத்தில் என்ன கொடுக்குறதுனா இது செஞ்சு கொடுக்கலாம். நல்லா வயிறு ஃபுல்லாகவும் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். அடுத்து ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்து விட்டுட்டு அடுத்து நம்ம கருவேப்பிலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. குட்டி குட்டியாக கருவேப்பிலையை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அதுமாரி வரமிளகாயை பெருசு பெருசாக போட்டு விட்டுக்குங்க. நம்மளுக்கு பிடிக்கலை அப்படின்னாக்கா நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அதனால தான் அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, வரமிளகாய் போட்டுட்டு கடலைப்பருப்பு சேர்த்துக்க போகிறோம். உங்கள்கிட்ட வந்து வேர்க்கடலை இருந்துச்சுனாக்கா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ கடலைப்பருப்பு தான் 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். நீங்கள் கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இருந்துச்சுன்னா வேர்க்கடலை இப்படி போட்டு விட்டுக்கலாம், எக்ஸ்ட்ரா நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம கடலைப்பருப்பில் நல்லா வறுபட்டுடுச்சு. பச்சை மிளகாயுமே நான் ஒரு பச்சை மிளகாயும் பெருசாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா காரம் பிடிக்கலை நம்மளுக்கு அப்படின்னா எடுத்து போட்டுடலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம வெங்காயம் 4 வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதுமாரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்து விட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் சேருங்க, அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். பெருங்காயத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்து விட்டுக்குங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயத்தை வதக்கி எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் உப்பு கூட சேர்த்து விட்டுக்கலாம். நம்ம வந்து மாவுக்கு உப்பு சேர்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த பொருளுக்கெல்லாம் உப்பு கொஞ்சம் சேர்க்கணும். வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு ரொம்ப சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக சேர்த்து வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கின மாதிரி இருக்கும். உப்பு நம்மளுக்கு தேவையான அளவு அதில் கிடைச்ச மாதிரி இருக்கும். அடுத்து வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டுக்குங்க. கொஞ்சம் ஈரப்பதம் போகிற மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. வாசனையாக இருக்கும். தேங்காய் வந்து நம்ம வதக்கும் போது கொஞ்சம் வாசனை வரும். அந்த வாசனை வந்துருச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அப்புறம் நம்ம மாவை சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. மாவை நல்லா சேர்த்து விட்டு நம்ம கலந்து விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஸ்லோவிலே வச்சு நீங்கள் வந்து கலந்து விடுங்க. நான் வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் ஸ்லோவிலே வச்சு ரொம்ப தூரம் நான் காட்டிக்கிட்டு இருக்கேன். வீடியோ வந்து லென்த்தாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இதுமாதிரி நீங்கள் ஸ்லோவிலே வச்சு கலந்து விடுங்க. அடி பிடிச்சிடாமல் ஸ்லோவில் வச்சு கைவிடாமல் இப்படி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் கெட்டியாகிடும். நல்லா நம்மளுக்கு வந்து நம்ம சாதா மாவு வந்து எப்படி பாக்கெட் மாவை நம்ம போட்டு வெந்நீர் ஊற்றி உருண்டை பிடிப்போமோ அந்த மாதிரி பதத்துக்கு வந்துடும். இதுமாதிரி கலந்து விடும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த உப்பு, அந்த தேங்காயோட ஃப்ளேவரு இது எல்லாமே நல்லா மாவில் மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த காரம்லாம் நல்லா அதில் மிக்ஸ் ஆகிடும். ஒரே இடத்துல இல்லாமல் எல்லா இடத்துக்கும் மிக்ஸ் ஆகிடும். அப்போ நமக்கு தேவையில்லை மிளகான்ற போது நம்ம எடுத்து போட்டுக்கலாம் சாப்பிடும்போது. அதுக்கு தான் நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா டைட்டாக வந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். இந்தமாரி சட்டியில் ஒட்டாமல் நம்மளுக்கு வரணும். நல்லா அப்படியே உருண்டையாக அதுவே வரும் பாருங்கள். அது பாருங்கள், இது மாதிரி சட்டியில் ஒட்டாமல் வந்துச்சுனாக்கா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். கை சுடுற மாதிரி இருந்துச்சுனாக்கா நீங்கள் தண்ணியில் லைட்டாக நனைச்சிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா உதறிட்டு மறுபடியும் நீங்கள் எடுத்து பிடிச்சிக்கலாம். அந்தளவுக்கு ஒன்றும் சூடு இருக்காது. இதுமாதிரி நம்மளுக்கு என்னென்ன ஷேப்பில் வேணுமோ நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். பிடிச்சி எடுத்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு, அதாவது இட்லி எவ்வளோ டைம் வேக வைப்போமோ அந்த டயத்துக்கு வேக வச்சு எடுத்து சாப்பிட்லாம். வாங்க, இப்போ எல்லாத்தையும் நான் பால்ஸ் உருட்டி வச்சுட்டேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சுக்க போகிறோம். வாங்க, மூடி வச்சுட்டு வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன்.
சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூடாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில்